வணக்கம் மக்களே, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான விஷயங்கள், நம்ம உடற்பயிற்சிகளை பற்றியான சில விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே வரேன். எல்லா மக்களுக்கும் காய்கறி வைத்திய முறைகள் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய முழுமையான ஆரோக்கியத்தை பற்றியும் நம்ம பகிர்ந்துக்கிறாங்க. அதோட சேர்த்து வாழ்நாளில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய செயல்பாடுகளில் அந்த வேதனைகள் மறுபடியும் வர மாதிரியான சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த எளிமையான பயிற்சிகள் நிறைய முழுமையான மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளாக கிடைக்கும். இப்போ இந்த முறையான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். எளிமையான காய்கறிகளை பற்றி ஒரு காய்கறிகளை இப்போ கழுத்து வலி இருக்குது அப்படின்னா, இப்போ பயிற்சிகள் பார்க்குறப்போ எளிமையான விஷயங்கள், அந்த உடம்புல இருக்கக்கூடிய எளிமையான இந்த முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய அசைவுகளை எளிமையாக நம்மளுடைய மூமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். கைகளை நிதானமான மூமெண்ட்ஸில் நீட்ட போகிறோம். உங்களுடைய அசைவுகள் நிதானமாக இருக்கட்டும். மூச்சு உள்வாங்கிட்டே மெதுவாக கைகளை மேலே நீட்ட போகிறோம். உங்களுடைய நேர் வரிசையில் உங்களுடைய கைகள் இருக்கட்டும். நிதானமாக மூச்சு வெளியே விட்டுட்டு கைகளை கீழே இறக்க போகிறோம். இது ஒரு 5 முறையும். அதே மாதிரி முன்புறமாக மூச்சு காற்றை உள்வாங்கிட்டு மெதுவாக நீட்ட போகிறோம். மூச்சு காற்று வெளியே விட்டுட்டு மெதுவாக கைகளை கீழே இறக்க போகிறோம். இது ஒரு 5 முறையாகவும். அதே மாதிரியான பயிற்சிகளில் உங்களுடைய கழுத்து பகுதிகள் இருக்கக்கூடிய அசைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். கழுத்து பகுதிகள்ங்கிறப்போ உங்களுடைய கழுத்து எலும்புகள் தேய்மானங்கள்லாம் இருக்குது, வலிகளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப ஸ்லோவாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ண வேண்டாம். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக பண்ணால் போதும். கழுத்துக்களை மெதுவாக மூச்சு சுவாசங்களை உள்வாங்கிட்டு மெதுவாக மேலே தூக்க போகிறீங்க. மேலே பார்க்க போகிறீங்க. சுவாசங்களை வெளியே விட்டுட்டு மெதுவாக கழுத்தை நேர்பார்வையில் கொண்டு வர போகிறீங்க. இது ஒரு 5 முறை. கழுத்துக்களை மேலே தூக்குறப்போ சுவாசங்களை உள்வாங்கிட்டு மெதுவாக மேலே உங்களுடைய பார்வைகள் இருக்கட்டும். கழுத்து கீழே இறங்குறப்போ உங்களுடைய சுவாசங்கள் வெளியே விட்டுட்டு நேர்பார்வையில் வந்துடட்டும். அதே மாதிரியான கழுத்து பகுதிகளை சைடு வேஸ் பண்ண போகிறோம். வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுடைய வலது பக்கத்தில் பார்க்குற பார்வையில் இருக்கிறப்போ உங்களுடைய மெதுவாக கழுத்து சுவாசங்கள் உள்வாங்கிட்டு மெதுவாக திருப்ப போகிறோம். வெளியே விட்டுட்டு நேர்பார்வையில் வர போகிறோம். அதே மாதிரி அடுத்த மறுபக்கங்கள் பண்ணுறப்போ கழுத்துக்களை அதே மாதிரி சுவாசங்கள் உள்வாங்கிட்டு வெளியே விட்டுட்டு நேர்பார்வையில் உங்களுடைய கழுத்துக்களை திருப்ப போகிறோம். இவ்வளோ தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள். எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனாலையும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா எதுவுமே பிரயோஜனம் ஆக போகிறது இல்லைங்க. உங்களுடைய பயிற்சி முறைகள் அப்படிங்கிறப்போ உங்களுடைய சுவாச நிலைகளும் உங்களுடைய அசைவுகளும் நிதானமான நிலையில் இருந்தால் போதும். வயிற்றில் ஒரு பலூன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அசைவுகள் பண்ணுறப்போ சுவாசங்கள் சரியாக உள்ளே போகணும். அசைவுகள் நார்மல் நிலையில் அதே நிலையில் வர்றப்போ காற்றுக்களை மெதுவாக வெளியே விட்டுட்டே நீங்கள் வரணும். இவ்வளோ தாங்க விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேங்க. ஒரு அசைவு நான் பண்ண போகிறேன். இப்போ நான் கீழே குனிய போகிறேன் அப்படின்னா, அந்த குனிகிறப்போ உள்ளே இருக்கிற காற்று அழுத்தங்கள் கொடுத்து உள்ளே இருக்கிற காற்றுக்கெல்லாம் வெளியில் விட போகிறோம். மெதுவாக குனிய போகிறோம். எந்த அளவு காற்றுக்களை அதே மாதிரி எந்த அளவு காற்றுக்களை உள்வாங்கிட்டே மெதுவாக எழுந்திருக்க போகிறோம். அப்புறம் நிதானமான சுவாசங்கள். அதே மாதிரி கழுத்துக்களையும் சரி கைகளையும் பண்ணக்கூடிய பயிற்சிகளும் அதே மாதிரி தாங்க. ஒரு முறை பயிற்சிகள் பண்ணுறப்போ அந்த அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது. நம்ம வயிற்றுக்களில் இருக்கக்கூடிய மேலே பார்க்குறப்போ சுவாசங்கள் உள்வாங்கிக்கணும். மேலே வாங்குறப்போ மேலே அவங்களுடைய தலை மேலே பார்க்குறப்போ சுவாசங்களை உள்வாங்கிட்டே மேலே போகணும். உள்வாங்குறப்போ வயிறு உப்பிசமாகும். அப்புறம் நேர்பார்வையில் வரப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய காற்றில் வெளியில் ஏற்றுற மாதிரி அப்படியே உள்ள காற்றுக்கெல்லாம் வெளியே அழுத்தங்கள் கொடுத்து வெளியில் விட்டுறணும். விட்டு நேர்பார்வையில் உங்களுடைய தலையை கொண்டு வரணும். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரியான எளிமையான பயிற்சிகளாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரியான உங்களுடைய கை அசைவுகள், அதாவது இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டுகளை அசைவுகள் கொடுக்க போகிறீங்க. அதாவது சுழற்சி முறைகளாக. எப்படி சுழற்சி முறைகளாக கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த குமுள மூர்த்திரை மூலமாக இங்கே லேசாக உங்களுடைய கை இந்த தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலும்பு, அந்த எலும்பில் நிதானமாக இப்படி வச்சுட்டு நேர்பார்வையில் எடுத்து முன்பக்கமாக உங்களுடைய அந்த படகுகள் சுழற்சி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு 10 முறை உங்களுடைய அசைவுகள் நல்லா தோள்பட்டைகளை நல்லா சுழற்சி விட போகிறீங்க முன்பக்கமாக. இது ஒரு 10 முறை பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அதே பின்னோக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆப்போசிட் சைடில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே ஆப்போசிட் சைடில் ஒரு 10 முறை, ஒரு 10 முறை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய தோள்பட்டைகளில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே பலப்பெறும். முதுகு தண்டில் எந்த விதமான ஒரு உஷ்ண நிலையான காற்றுகளும் நிற்க வைக்காமல் நல்ல காற்றுகளை நல்ல விதமான உஷ்ணங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையை அங்கே அமைய வைக்கும். இவ்வளோ தாங்க விஷயம்.
ஸோ இந்த தலைப்பகுதியும் சரி, கைப்பகுதிகளும் சரி, கைகள் நீட்டி மடக்கிறது போகவும் சரி, அந்த எளிமையான பயிற்சிகளோடு உங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கிறப்போ, உங்களுடைய அசைவுகளோடு செய்கிறப்போ நல்ல விதமான ஆரோக்கியத்தை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எளிமையான பயிற்சிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கால்களை மேலே தூக்கி உங்களால் வைக்க முடியுமோ, இது ஏஜ்டு நபர்கள் பண்ண முடியாது. இவங்க படுத்து கூட பண்ணிக்கலாம். ஸோ நின்று பண்ணக்கூடிய அளவுடைய உடல் தகுதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி முறைகள் பண்ணலாங்க. ஸோ உங்களுடைய மூட்டுகளை மெதுவாக மடக்குங்க. எந்தளவு மடக்க முடியுமோ, இப்போ நான் மடக்கியிருக்கேன் பாருங்களா, இந்த மாதிரியான பாவனையில். ஸோ மூட்டுகளில் எந்தளவு மடக்க முடியுமோ அந்தளவு மடக்கி நிதானமான சுவாசங்களோட அப்படியே எந்தளவு மடக்க முடியுமோ அந்தளவு மடக்கி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. நிதானமான சுவாசங்களில் மெதுவாக கால்களை கீழே இருக்கணும், வெளியில் காற்றுக்களை விட்டுட்டு. அதே மாதிரி சுவாசங்கள் உள் வாங்கிட்டு 2 செகண்ட் வச்சுட்டு காற்றுக்களை வெளியே விட்டுட்டு மெதுவாக விடணுங்க. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் பண்ணுறப்ப உங்களுடைய வித்தியாசங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போ உங்களுடைய செயல்பாடுகள் முறைகள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரியான நல்ல விதமான இரத்த ஓட்டங்களை சீரமைக்கிறது மட்டும் இல்லாமல், எப்போயுமே என்னுடைய காய்கறி வைத்திய முறைகளில் சொல்லக்கூடிய உஷ்ணங்கள், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணங்கள் தான் நோய்கள் உருவாகக்கூடிய முக்கியமான காரணகத்தை அமையுது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த கெட்ட உஷ்ணங்கள் மாற்றக்கூடிய திறனாக ஒரு இயற்கையான ஒரு காய்கறிகளை கிடைக்கக்கூடிய நல்ல பொருட்களில் இயற்கையான விஷயங்களை கிடைக்கக்கூடிய விஷயங்களாகவே நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய நல்ல செயல்களையும் கிடைக்க வைக்கணும். அந்த செயல்கள் எதில் கிடைக்கும்னா இந்த மாதிரி பயிற்சிகளில் கிடைக்கும். எளிமையாக பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், இறுக்கங்களோடு பண்ண வேண்டாம். மன தளர்ச்சி இல்லாமல் ரொம்ப எளிமையாக தளர்ந்த நிலையில் நீங்கள் பண்ணணும். மனசை தளர விடக்கூடாது. அதாவது மனசை ரொம்ப இலகிய நிலையாக இறுக்கங்கள் இல்லாமல் நீங்கள் உட்காந்துருந்தால் போதும். நல்ல மாற்றங்களை இதில் பார்க்கலாம். இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.